Fixies! Welcome to my channel. நான் தான் உங்க Fixie Queen. ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நாம் இப்போ ஜேகேவோட பிளட்டி சர்க்கஸோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். 1 மந்த் ஆயிடுச்சு, ரொம்ப டிலே ஆயிடுச்சு. மற்ற ரெக்வஸ்ட் போட 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 மற்றதெல்லாம் போட போட இது ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. சாரிடா ஃபிக்ஸிஸ். அண்ட் நான் தான் உங்கள் ஃபிக்ஸி குயின். லாஸ்ட்டாக வந்து லைக் போன பார்ட்ஸ்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக கேட்குறீங்க, இல்லை அவங்க பர்த்டேக்காக யாருக்கா இருந்தாலும் ஒரு 4 days முன்னாடி நீங்கள் எனக்கு ரிமைண்ட் பண்ணிடுங்க, இல்லை வந்து 4 days முன்னாடி சொல்லிடுங்க. ஏற்கனவே நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு ரிமைண்டர் கொடுத்துருங்க ஒரு 4 daysக்கு முன்னாடி. இல்லை புதுசாக நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா ஒரு 4 daysக்கு முன்னாடி கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அந்த ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து ஒன்று டெலகிராமில் இல்லை இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா வந்து எனக்கு பெட்டராக இருக்கும். இன்ஸ்டாவோட லிங்க், டெலகிராமோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் என்னோடய இன்ஸ்டாவில் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நான் போடுவேன். ஸோ நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? லாஸ்ட்டாக நான் எதில் வந்து நிறுத்திருந்திருப்பேன் அப்படின்னா, சுஜியும் தியாவும் வந்து ஒரு ரூமுக்குள்ளார ரொம்ப உள்ளார நடந்து போயிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஃபோட்டோ வீடியோஸ்ன்னு எடுத்துட்ருக்காங்க. அதோடு வந்து நான் நிறுத்தி இருந்திருப்பேன். இப்போ நம்ம அதில் கண்டினியூ பண்ணலாம். சுஜி தான் பேசுகிறாங்க. என்ன இது ரூமுக்கு வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது, ஏதோ வந்து நம்ம டனல்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது எனக்கு. உடனே தியா தான், எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது, வா இன்னும் போய் பார்க்கலாம் அப்படின்னு தியா சொல்கிறாங்க. அப்படியே நடந்து போகிறாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவும் அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து சின்ன வயசில் இருந்து ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் அப்படியே கொஞ்சமாக அந்த ஏஜ் அதிகமாக அந்த மாதிரி ஒன்று போய்கிட்டே இருக்குது. அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு தெரிஞ்ச ஃபேஸ் மாதிரியே தான் இருக்குது. மச்சான், இந்த ஃபேஸ் எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ரொம்பவும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் மாதிரியே இருக்கு, எங்கே பார்த்துருக்கேன், யாரோட மூஞ்சியா இருக்கும் அப்படின்னு சுஜி சொல்லிட்டு இருக்காங்க. சுஜியோட மண்டையில் ஒரு அடி அடிச்சுட்டு, அது வேற யாரும் இல்லை, என்னோடது தான், நல்லா கண்ணை திறந்து பாரு அப்படின்னு தியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, அட்டா ஆமாம், இதே மச்சான் நீ எப்படா இங்கே வந்த, உன்னோட ஃபோட்டோ எப்படா இங்கே வந்துச்சு? அதுதான் எனக்கும் தெரியல. அங்கே ஏதோ ஒன்று பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கிற, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபோட்டோவை விட அங்கே ரொம்ப ஒன்று பெருசாக இருக்குது, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு தியா சொல்கிறாங்க. வா 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 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. போய் நின்னவங்களுக்கு செம்ம ஷாக்கு. தியா சுஜியை போட்டு உழுக்குறாங்க. டே மச்சான் மச்சான், என்னடா இது, நான் மட்டும்தான் நினச்சேன், இப்போ நீயும் இருக்க, அதுவும் வந்து என்னடா இது, நானாவது சோலோவாக இருந்தேன், ஆனால் நீ அப்படின்ட்டு வந்து தியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து லைக் என்னடா இது, என்னோட ஃபோட்டோ அதுவும் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் சுஜி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோ என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ தான். மச்சான், என்னடா இது, என்னோட ஃபோட்டோ இருக்கு, அதுவும் அவன் கூட, என்னால் நம்பவே முடியலடா, அதுவும் இவ்வளோ க்ளோஸாவா? அதுக்கே ஷாக். ஆனால் எப்படி, அடுத்ததை வந்து பாரு, அப்படியே வரிசையாக இன்னும் போகுது, வா 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 அப்படின்ட்டு வந்து தியா இழுத்துட்டு போகிறாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவாக நின்று பார்க்குறாங்க. இதுதான் வந்து அடுத்த ஃபோட்டோ. என்னடா இது, டான்ஸில் வேற ஆடி இருக்கேன், ஐயா என்ன நடக்குது இங்கே? அப்படியே கொஞ்சம் திரும்பி அடுத்த ஃபோட்டோவையும் பார்க்கலாம். என்னடா இது, எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலை. அதுக்கே எப்படின்னா அடுத்த ஃபோட்டோவை பார்த்தா இன்னமும் நீ ஷாக் ஆயிருவியே, அப்படியே தலையை திருப்பி பார்க்கலாம். ஐயோ என்னது இது, சூப்பர் மச்சான், கொலகாரங்குடியே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தெல்லாம் பெற்றிருக்க செம்மையான ஆளுதான் மச்சான் நீலாம், வாய மூடு. டே மச்சான், அங்க பாருடா,
எங்கடா அடுத்த போட்டோ பாடுறா டயாங்குடா. எது டயாங்க? அட ஆமா. மச்சான் டயாங் என்னடா இப்படி இருக்கான்? அதான்டா எனக்கும் புரியல. இங்கே டயாங் எப்படிடா வந்தா? ஐயோ மண்டை குழம்புதே. மச்சான் வேண்டாண்டா, எனக்கு மண்டை அப்படியே குழம்புதுடா. ஆமா மச்சான், குழம்புதான் மச்சான். எனக்கு கொலகாரம் கூட குடும்பம் நடத்தி குழந்தையெல்லாம் பெத்துருக்க. அப்புறம் குழம்பாம எப்படி இருக்கும்? வாடா போயிடலாம், கிண்டல் பண்ற நேரமாடா இது, வாடா அப்படின்னு சொல்லிட்டு சுஜி தியாவை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஜங்குக் ஆல்ரெடி வந்திருப்பாரு. பட் ஆனால் அவங்க 2 பேருமே நோட்டீஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க ஜங்குக்கோட வாய்ஸு. அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் நிறைய இருக்கே, அதை பார்த்துட்டு போலாமே. அந்த டீப் வாய்ஸ்ல ஜங்குக்கோட குரல் அந்த கேட்டதுமே 2 பேருக்குமே அள்ளு விட்டுருச்சு. உடனே ஃபோனை எழுந்து சுஜி அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளார ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. போச்சு, நல்லா மாட்டினோம், இன்னைக்கு டெத்து கன்ஃபார்ம் தான் அப்படின்ற மாதிரி 2 பேருமே நின்றுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ரொம்ப வேர்க்குது, ரொம்ப பயமாகுது. அந்த மாதிரியான நிலைமையில தான் 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு நடந்து வர அந்த கால் அந்த சவுண்டே வந்து அவங்களுக்கு அவ்வளோ பயத்தை கொடுக்குது. சும்மா சொல்லக்கூடாது, 2 பேருமே எங்க வரக்கூடாதுன்னு நான் சொன்னனோ அங்கேயே வந்திருக்கீங்க. இனி இதுக்கப்புறமும் உங்களெல்லாம் வந்து விட்டா அது சரியே வராது. இந்த போட்டோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நீ ஜங்குக் தியாவை தான் பார்க்குறாரு. இதெல்லாமே முந்தைய ஜென்மத்துல உன்னோட போட்டோ இதெல்லாமே. அப்போ நீ வந்து என்னோட தங்கச்சி அப்படின்னு ஜங்குக் சொல்றாரு. எது, நான் ஒரு கொலைகாரனோட தங்கச்சியா? அப்படின்ற மாதிரி தான் தியா. ஜங்குக் இப்போ சுஜியை தான் பார்க்குறாரு. அப்புறம் நீ இந்த போட்டோவெல்லாம் பார்த்தது போதே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்றது உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இத்தனை வருஷமா இத்தனை காலமா உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ திரும்பவும் நீ என்கிட்டயே வந்துட்ட. இனி எப்பவும் நான் விடவே மாட்டேன் என் பொண்டாட்டி. அப்படின்னு சொன்னதுமே சுஜிக்கு சாக்கு, ஐயோ கொலைகாரனுக்கெல்லாம் நான் பொண்டாட்டியா இருந்து குழந்தையெல்லாம் பெத்து கொடுத்துருக்கேனே, ஐயோ நான் என்னத்தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சுஜி 2 பேருமே வந்து இப்போ ஜங்குக்கு தான் பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. தியா தான், அண்ணா 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 ப்ளீஸ் அண்ணா எங்களை விட்டுருங்கண்ணா, நாங்கெல்லாம் பாவம்னா, இவள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, இவங்க பொண்டாட்டியாச்சே, என்ன விட்டுருங்கண்ணா, நான் பாவம்னா, நான் இந்த பக்கம் திரும்பி வரவே மாட்டேன்னா, என்ன விட்டுருங்கண்ணா ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு தியா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏது, அடி பாவி, என்ன மட்டும் கோத்து விட்டுட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறியா? இறுதி உன்னை எப்படி மாட்டி விடுறேன்னு அப்படின்னு சுஜி, இதை பாருங்க, உங்க தங்கச்சி உங்களோட ரத்தம், அப்படி இருக்கும்போது அவளை நீங்க விடலாமா? விடக்கூடாது. நீங்க அவளை உங்க பக்கத்துலயே பத்திரமா, உங்க பிரின்சஸ் ஆச்சே, உங்களோட இளவரசி, அப்படி இருக்கும்போது நீங்க அவளை பத்திரமா வந்து வச்சுக்கணும் இல்லையா? அவளை எப்படி நீங்க விடலாம்? விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சுஜி சொல்லிட்டு இருக்காங்க. அடி பாவி கிராதகி, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி, நீ எல்லாம் வந்து உருப்படியாடி அப்படின்ற மாதிரி தியா. சுஜி, என்ன மட்டும் மாட்டி விட்டு போக பாக்குறல, விட்டுருவனாடி உன்னைய அப்படின்ற மாதிரி தான் 2 பேருமே முறைச்சி பாத்துக்கிறாங்க. ஜங்குக் தான் சிரிக்கிறாரு. 2 பேருமே இப்ப வந்து ஜங்குக் தான் பாக்குறாங்க. எதுக்கு இவன் சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி, இவன் சிரிப்பே ஒரு மார்க்கமா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் தான், போதும் போதும், நீங்க என்ன அதான் வந்து பேசினாலும் சொன்னாலும் நீங்க 2 பேருமே இங்க இருந்து போக போறது கிடையாது. 2 பேருமே இங்கதான் இருக்க போறீங்க. இனிமே இங்கதான் உங்களோட வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஜங்குக் சொல்றாரு. 2 பேருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க? இது வந்து எங்க வாழ்க்கை கிடையாது, நாங்களும் இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேகமா வெளியில ஓடுறாங்க. ஜங்குக்கு ஸ்மிர்க் பண்ணிட்டு அவங்க பின்னாடி தான் வந்துகிட்டே இருக்காரு. என்னதான் அவங்க ஓடினாலும் வந்து அவங்களால அந்த
அரண்மனையை விட்டு மேன்ஷனை விட்டு வெளியில போகவே முடியல. திரும்ப 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 வந்து அதுக்குள்ளாரியே தான் வெளியில போனாலும் திரும்ப உள்ளார வந்துடுறாங்க, வெளியில போனாலும் திரும்ப உள்ளார வந்துடுறாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியல. இப்படி தப்பிக்க போறதே முடியாதா, அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் வந்து ரெண்டு பேருமே பயத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஸ்மித் பண்ணிட்டே வராரு. அவரும் வந்து ரெண்டு பேருக்கு முன்னாடி நின்றுட்டு சுஜியோட வெஸ்ட்டை பிடிச்சி பக்கத்துல இழுத்துட்டு, அப்புறம் பொண்டாட்டி, இவ்வளோ வருஷமா உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். இனிமே செம்மையா சம்பவம் தான் இருக்க போகுது. சுஜி தான் ரொம்ப பயத்துல தான் பேசிட்டு இருக்காங்க. இத பாருங்க, நான் உங்க பொண்டாட்டிலாம் கிடையாது, அது வேற யாரோ, நான் வேற. ரெண்டு பேருமே ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. நான் உங்க பொண்டாட்டி இல்லை, அவ உங்க தங்கச்சியும் இல்லை. பார்க்கறதுக்கு வேணா ஒரு மாதிரி இருக்குமே தவிர நாங்கள் வந்து அது கிடையாது. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க சுஜி. ஆமா ஆமா அண்ணா, ப்ளீஸ் அண்ணா, நாங்களாம் உங்க கிடையவே கிடையாது அண்ணா. நாங்க வேற அவங்க வேற, ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு தான் ஒன்றா இருக்குமே தவிர ரெண்டு பேருமே ஒன்றும் இல்லைன்னா. நாங்களாம் வேறண்ணா, நாங்களாம் ஃபுல்லாக பிடிச்சிங்கண்ணா, எங்களை விட்டுருங்கண்ணா ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு தியாவும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜங்குக் தான், போதும் நிறுத்துங்க. நீங்க அவங்களா இல்லையான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப வேணா உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஞாபகம் கண்டிப்பா வரும். இத மாத்தவே முடியாது. அந்த மாதிரி ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன லூஸா, நாங்க தான் சொல்றோம் வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சுஜியும் தியாவும் வந்து ஜங்குக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு என்ன பண்றாரு, சுஜியை தூக்குறாரு, லைக் பிரைடல் ஸ்டைல்ல தூக்குறாரு. அவருக்கு பயமாயிடுச்சு சுஜிக்கு. ஐயோ, அடுத்து நம்ம தான் டார்கெட், நம்மளதான் கொல்ல போறானோ அப்படின்ற மாதிரி பயத்துல தான் ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் பேச ஸ்டார்ட் பண்றாரு. நீ பயப்படாத, உன்னெல்லாம் கொல்ல மாட்டேன். உன்னை பிரிஞ்சு நான் எவ்வளோ நூற்றாண்டா வந்து கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இப்போ வா, நம்ம வந்து சேர்ந்து ரொம்ப நாளாச்சு, திரும்ப நம்ம சேரலாம் அப்படின்னு ஜங்குக் சொல்றாரு. ஏது சேர்றதா? நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு புரியலையே. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன நடக்கணுமோ அதுதான் இப்ப நடக்க போகுது அப்படின்னு சொன்னதுக்கு தியாக்கும் ஷாக்கு, சுஜிக்கும் ஷாக்கு. என்னது? உடனே தியா தான், ஆமா ஆமா ஆமா, உங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார நிறைய இருக்கும், நீங்க போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜங்குக்கு வந்து தியாவை பார்த்துட்டு, நீ வந்து இந்த சாக்கா வச்சு தப்பிக்கலாம்னு நினைக்காத. என்னோட அனுமதி இல்லாம நீ எங்கேயும் போக முடியாது. நீயும் தான் இருக்க போற அப்படின்னு ஜங்குக் சொன்னதுமே உடனே சில மெய்ட்ஸு எல்லாம் வந்து தியாவை ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் பொண்டாட்டி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தூக்கிட்டு ரூமுக்கு தான் போகிறாரு. அவங்களுக்கு ரொம்ப பயமாக நர்வஸ் ஆகுது சுஜிக்கு. ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த ரூம் வந்து எப்படி இருக்குன்னா, லைக் ரெட் கலரில், அதுவும் டிம் லைட்டில் இருக்குது. அந்த ரூம் பார்த்தாலே ஒரு மார்க்கமாக தான் இருக்குது அந்த ரூமே. என்னது இது, ரூமே ஒரு மார்க்கமாக இருக்கு, என்னென்னலாம் பண்ண போகிறேன்னா அவ்வளோதான் சுஜி, அவ்வளோதான், மொத்தமாக வந்து இன்னைக்கு புதிய போகுது, அவ்வளோதான். அந்த மாதிரி சுஜி வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் என்ன பண்ணுறாரு, ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பெட்டு கிட்ட போய் தொப்புன்னு தூக்கி போடுறாரு சுஜியை பெட்டில். அவங்களும் வந்து லைக் பவுன்ஸ் ஆகுறாங்க. என்னது இது இப்படி பண்ணுறான், என்னென்ன ஆக போகுதோ சுஜி, எல்லாத்துக்கும் தயாராயிக்கோடி, தயாராயிக்கோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுஜி. ஜங்குக் பார்க்குறாரு சுஜியை, லைக் ஒரு ஸ்னாப் பண்ணுறாரு. ஒரு ஸ்னாப் பண்ணதுமே சுஜி பாடியிலேருந்து ட்ரெஸ்ஸு மொத்தமும் வந்து காணாமல் போயிடுது. பட் ஆனால் சுஜிக்கு அது தெரியல. ஜங்குக் ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஸ்மிர்க் பண்ணிகிட்டே ஒரு சுஜியோட பாடி ஃபுல்லுமே பார்க்குறாரு. அப்படியே லிப்ஸை லிக் பண்ணுறாரு. சுஜிக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு வந்து இப்படி பார்க்குறேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சுஜி கேட்குறாங்க.
ஜங்குக் எதுவுமே பேசல. அப்படியே வந்து ஒரு மிருகத்தை வேட்டையாடினா ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பார்வையை வச்சுக்கிட்டு தான் சுஜிமால் அப்படியே வந்து ஓவர் ஆகுறாரு. ஒரு டீப்பான வந்து ஒரு செம்ம ஹாட்டான ஒரு கிஸ்ஸு. சுஜிகா அந்த கிஸ்ஸை ஹேண்டில் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து ஜங்குக் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தள்ள முடியல, ஃபேஸு திருப்ப முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஜங்குக் வந்து சுஜியோட 2 ஹேண்ட்ஸையுமே வந்து மேலே தூக்கி அவரோட ஒரு ஹேண்டில் பின் பண்ணிட்டு பாடி ஃபுல்லுமே டச் பண்ணுறாரு. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது ட்ரெஸ்ஸு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து தான் அவன் லிப்ஸ் எல்லாம் லிக் பண்ணியிருக்கா அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய வருதா, தெரிய வருது. அந்த கிஸ் அப்படியே கழுத்துக்கு போகுது. ஜங்குக் லைக் சாஃப்ட்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அதே மாதிரி அவர் கிஸ் பண்ணாத இடமும் இல்லை. அந்த அளவுக்கு அக்ரெசிவாக ரஃப்பாக தான் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாடி ஃபுல்லுமே ஒரு பிளேஸ் கூட கிஸ் பண்ணாத இடமே இல்லை, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்து லெக்ஸை 2யும் ஸ்ப்ரெட் பண்ணி அகெயின் இன்னொரு ஸ்னாப் பண்ணுறாரு. அவரோட ட்ரெஸ்ஸும் டிஸப்பியர் ஆகிருது. செம்ம ஷாக் ஆகிருச்சு. அப்போ இப்படி தான் அவன் ட்ரெஸ் எல்லாம் வந்து மறைய வச்சானா, இப்போ புரியுது இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி தான் சுஜி வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பொண்டாட்டி, ரொம்ப வருஷங்களாச்சு இதெல்லாம் பண்ணி, அதனால என்னால பொறுமையா சாதாரணமா நிதானமா என்னாலலாம் பண்ணவே முடியாது. அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்றாரு. அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுதே. உன் வாயை வச்சுட்டு நீ என்னெல்லாம் பண்ணியோ அதெல்லாமே அப்பவே தெரியுதேடா அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம சுஜி ஜங்குக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைக் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சர்ன்னு விட்டுறாரு உள்ள. செம்ம பெயினா இருக்கு ஜங்குக்கு, செம்ம ப்ளஷரா இருக்கு. அவ்வளோ வலியில் கத்திக்கிட்டு இருக்காங்க. சுஜி வலிக்குது, ரொம்பவும் உங்களுக்கு பெயினாக இருக்கு. ஜங்குக்கா அவருக்கு ப்ளஷர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. சுஜியோட வெஸ்ட்டை பிடிச்சிட்டு செம்மையாக ரஃப்பாக பண்ணுறாரு. லைக் மெனி ஹவர்ஸ் பண்ணுறாரு. சுத்தமாக முடியல. சுஜி ஃபெயின்ட்டே ஆகியிருப்பாங்க. அப்போவும் வந்து ஜங்குக் நேரில் நிறையா பிளேஸில் நிறைய பொசிஷனில் வந்து ஜங்குக்கு அக்ரெசிவாக தான் வந்து பிஹேவே பண்ணுறாரு. அந்தளவுக்கு ரஃப்பாக டீப்பாக தான் பண்ணுறாரு. சுஜி மயங்கியே விழுந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஜங்குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி சுஜி எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தது எல்லாமே வந்து தியாவுக்கு கேட்குது. தியாவோட மைண்ட் வைஸ் தான் கொடுத்து வச்சவன் கொலகாரங்குடியே வந்து அகெயின் வந்து ஃபஸ்ட் டைம் லூஸ் பண்ணுறேன் மச்சான். நல்லா என்ஜாய்மெண்ட்டு தான். அனுபவி அனுபவி மச்சான். நாளைக்கு என்ன ஆக போகுதோ அவ்வளோதான் போல. உனக்கு என்ன, உனக்கு ஒருத்தன் கிடச்சிட்டான். பாய் ஃப்ரெண்டு இல்லை இல்லைன்னு சுற்றிட்டு இருந்த நீ, இப்போ உனக்கு ஒருத்தன் கிடச்சிட்டான். என் ஆள் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கானோ இப்படின்னு தியா அவங்களுக்குள்ளரே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோன் எங்கே போச்சு? ஃபோட்டோ வீடியோலாம் நிறைய எடுத்தோமே, அதெல்லாம் எங்கே? அந்த ஃபோனு அந்த லூசு பக்கியெல்லாம் வாங்கி வச்சா இப்போ ஃபோனை அவன் கையில் மாட்டினா அந்த ஃபோனை திரும்ப வருமா வராதா தெரியலையே. என்ன ஆக போகுதோ அப்படின்ற மாதிரி நம்ம தியா வந்து பேர் மூச்சு வாங்கிட்டு அவங்களும் வந்து தூங்கிடுறாங்க. டைமும் ஸ்கிப் ஆகுது, மார்னிங் ஆகுது. மார்னிங் வரைக்குமே வந்து ஜங்குக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு, நிறுத்தவே இல்லை. மார்னிங்காக தான் வந்து ஒரு 5 மணி அந்த மாதிரி டைமில் தான் நிறுத்துறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு பெட்டில் வந்து சுஜியை ப்ராப்பராக படுக்க வச்சுட்டு அவரும் வந்து சுஜி பக்கத்தில் படுத்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கிடுறாரு. மார்னிங் வந்து இப்படி தான் போகுது. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் வந்து போய்கிட்டுருக்கு. மேட்ஸ் ஒர்க் பண்ணுறது, அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதே ரொட்டீன் தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் அங்கே இருந்த பீப்புள்ஸும் வந்து அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. தியா வந்து எந்திரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. மேட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறது. தியாவும் சாப்பிட்டு அப்படியே வந்து சரி நம்மளாம் தனியாக சோலோவாக சுற்றி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஊருக்குள்ளார போய் பார்க்குறாங்க. சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப வினோதமாக தெரியுது.
ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஜங்குக் வந்து அவரோட கத்திய வச்சு நிறைய பேர்த்த வந்து கொண்டு இருந்திருப்பாங்க. அந்த பர்சன்ஸ் திரும்பவும் வந்து தியா பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ளார தோணுது, ஒருவேளை செத்தவங்க எல்லாம் வந்து திரும்ப திரும்ப நாம மட்டும்தான் வரோம்னு நினைச்சேன். ஆனா செத்தவங்க கூட திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப தினமும் தினமும் இவனை கொன்னுகிட்டே இருப்பானா? அப்போ இந்த வந்து ஏதோ ஒரு படத்துல பார்த்த மாதிரியே இருக்கே. அந்த படம் பேர் தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுல நடக்கிற மாதிரியே தான் வந்து நடந்துகிட்டே இருக்கு. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், அந்த மாதிரிலாம் போகுதே. எவ்வளோ நாளைக்கு இது நடக்குமோ தெரியலையே. சரி, நம்ம இன்னும் என்னென்னலாம் நடக்குது பார்ப்போம், இந்த கொஞ்சம் ஊரை சுற்றியாவது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தியாவும் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. தியாவும் வந்து சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடமா பார்க்குறாங்க. வினோதமாக இருக்கிற இடங்கள்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. இதை வந்து அப்புறமா சுற்றி பார்க்கலாம், அது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் முடிவு பண்ணுறாங்க. அப்படியே வந்து நைட்டும் டைமும் ஸ்கிப் ஆகுது. எப்பவும் போல் தியாவும் வந்து சாப்பிட்டுட்டு அவங்களும் வந்து போய் தூங்கிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. அப்போது வந்து டோர் நாக் பண்ணுறாங்க. யாரோட ரூமில் அப்படின்னா வந்து நம்ம ஜங்குக்கோட ரூமில் தான். மேட்ஸ் வந்து நாக் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் எந்திரிச்சு அவரோட ட்ரெஸ்ஸை போட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே மேட்ஸ் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு குட்டி பையனும் நின்றுட்டுருக்கான். அப்பா அப்பா அப்படின்னு அந்த பையன் கூப்பிடுறான். ஜங்குக்கும் கீழே குமிஞ்சு பார்க்குறாரு. ஸ்மைல் பண்ணிட்டு அந்த குட்டி பையனை வந்து தூக்கிட்டு அவரும் கதவை மூடிட்டு உள்ளார போகிறாரு. ஏன்ப்பா வந்து கதவை திறக்க இவ்வளோ நேரம் ஆச்சு? நான் இவ்வளோ நேரமாக வந்து கதவை தட்டிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். ஜங்குக்கும் வந்து அவரு வந்து போய் பெட்டில் உட்காந்து அந்த குட்டி பையனை வந்து அவர் பக்கத்தில் தான் படுக்க வைக்கிறாரு. சுஜியும் வந்து படுத்துட்டு இருக்காங்க. சுஜிக்கும் வந்து மேலே ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தான் வந்து போயிருந்திருப்பாரு. அந்த குட்டி பையனும் வந்து எழுப்புறான். அம்மா அம்மா எந்திரி அம்மா, அம்மா அம்மா எந்திரிம்மா, எந்திரி அம்மா அப்படின்னு அந்த குட்டி பையனும் உலுகிட்டே இருக்கான். உடனே சுஜி வந்து ஐயோ ப்ளீஸ் என்னை விட்டுறடா, என்னால் முடியல, எனக்கு செம்மையா வலிக்குது, போதுண்டா, தயவு செஞ்சு நிறுத்திடுற, என்னால் முடியல, எனக்கெல்லாம் வலியா இருக்கு, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து சுஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா அம்மா எந்திரி அம்மா, எந்திரிமா அம்மா, அம்மா எந்திரிமா அப்படின்னு அந்த பேபி போட்டு உலுக்கிக்கிட்டே இருக்கு. அம்மா காண்டாகி எந்திரிச்சு உட்காரலாம் ட்ரை பண்ணுறாங்க. சுத்தமாக சுஜியால் முடியல. கண்ணை திறக்காமலே வந்து கத்துறாங்க. ஏய் நிறுத்துடி, எதுக்குடி இப்ப குழந்தைய வந்து இப்படி திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்றாரு. ஏது குழந்தையா அப்படின்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு குழந்தை உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஏது யார் இந்த குழந்தை அப்படின்ற மாதிரி வந்து சுஜி கேக்குறாங்க. அம்மா என்னம்மாச்சு உனக்கு? என்னையே நீ மறந்துட்டியா? நான் தாம்மா உன்னோட பையன். என்னை எப்படிம்மா நீ எல்லாம் மறக்கலாம்? நீ ரொம்ப ரொம்ப மோசமான அம்மா. போம்மா, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு அந்த பேபி திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குது. அப்பா பாருப்பா, அம்மாவை என்னை யாருன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சரியே இல்லை. ஏன்ப்பா அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க? அம்மா கிட்ட சொல்லி நான் யார் அப்படின்னு அந்த பேபி அவ்வளோ இதாக கேட்குது. சுஜிக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து குழப்பத்தில் வந்து ஜங்குக்கையும் பார்த்துட்டுக்கிது, அந்த குழந்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் தான் அந்த பேபியோட தலையை தடவி கொடுத்துட்டு பேசுகிறாரு. அது ஒண்ணும் இல்ல செல்லம், அம்மா இன்னும் தூக்கத்துல இருந்து முழுசா தெளியல, அதனாலதான் வந்து அவ அப்படி சொல்லிட்டு இருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். நீ நீ போய் உன்னோட உன்னோட ரூமுக்கு போ, உன்னோட அறைக்கு போ. அம்மாவை கிட்ட நான் வந்து அம்மா பார்த்துக்கிறேன், சரியா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. அந்த குட்டி பேபியும் வந்து ஓடிடுது அந்த அவரோட ரூமில் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ மெய்ட்ஸ் வந்து வெளியில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களும் வந்து அந்த குட்டி பேபியை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஜங்குக் தான் வந்து பார்க்குறாரு சுஜியை. தூக்கம் தெளிஞ்சுச்சா இல்லையாடி? பெத்த பிள்ளைய பார்த்து இந்த குழந்தை யாருன்னு கேக்குற, அவனுக்கு கஷ்டமா இருக்காதாடி அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறாரு. ஏய் என்னடா நடக்குதுங்க? நான் எப்படா அந்த குழந்தைக்கு அம்மாவானே? எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலையே
அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே டோட்டல் இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதும் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன இடம்டா இது, நேற்று ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரி இருக்கே, நான் எங்கே தான் இருக்கேன், எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போலையே, என்ன தாண்டா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி வந்து சுஜி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி என்னென்னலாம் பார்த்தாங்க, இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட்டு வந்து எபிசோடில் பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, லைக்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே வாடா ஃபிக்ஸிஸ் அண்ட் சைனிங் ஆஃப் பை ஃபிக்ஸி குயின். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் டெலகிராம் இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணுங்க.